நாங்கள் சரி திரைத்துறை சார்ந்தபோது விஜய் சாரை சந்திச்சு போது எங்களுக்கு சொன்னோம், எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம், நிச்சயமாக எல்லாமே கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் டிக்கெட் விலை ஏற்றுறது என்பதெல்லாம் அதை பற்றி நம்ம பேசல. எங்களுக்கு முக்கியமாக எங்களுடைய பிரச்சனை பைரசி. இந்த பைரசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு ஸ்பெஷல் விங் ஒன்று வேணும்னு கேட்டிருக்கோம், பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எங்களுடைய ப்ராக்டிக்கலான பிரச்சனைகள், படப்பிடிப்பில் வர்ற பிரச்சனைகள், இதையெல்லாம் நாங்கள் நிறையா கேட்டிருக்கோம். எல்லாமே தொகுத்து கொடுக்க சொல்லுங்கள், ராஜ்மோகன்கிட்ட கொடுங்க, எல்லாமே பட்டியல் நட்டுக்கார், அமைச்சர்ட்டையும் கொடுத்துருக்குறோம். மிக விரைவாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா ஒரு உலகத்தில் எந்த தொழில் எடுத்தாலும் ப்ரியாரிட்டின்றது உடனே சினிமாவுக்கு வராது. அது மக்கள் பிரச்சனைகள் நிறையா இருக்குது, அது ஒன்று ஒன்றா வருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தா எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற மாதிரி எங்கள் பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பார் முதல்வர். அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, மிகுந்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். கடந்த காலம் என்ன நெருக்கடிகள் ஃபேஸ் பண்ணப்பட்டது சார் நம்ம துறையில்? இல்லை சார், நெருக்கடிகள்ன்றதே இல்லை. நெருக்கடிகள் நாங்கள் உருவாக்கிக்கிறது தான், நம்ம உருவாக்கிறது. அதை பற்றியே நம்ம இனிமேல் எப்படி இருக்கணுன்றதான் எங்கள் தளபதியோட நோக்கம். யாரையும் குறை சொல்லாதீங்க, யாரையும் திட்டாதீங்க, டிவேர்ஸில் போய் எதையும் பேசாதீங்க, என்ன வேணும் என்ன செய்யணும், இதுதான் அவருடைய பாதையாக இருக்குது. அதைத்தான் எங்களுக்கும் அட்வைஸ் பண்ணார். நம்ம யாருடைய தவறையும் பேச வேண்டாம், குறைகளையும் பேச வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் செய்யணும்னு இருக்காங்க. அது நிச்சயமாக பாசிட்டிவாக எங்களுக்கு எல்லாமே இருக்குது எங்களுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். இல்லை அதெல்லாம் நாங்கள் கேட்கல. நாங்கள் அந்த மாதிரி அவர் எந்த தொந்தரவும் பண்ணுற ஐடியாலே நாங்கள் இல்லை. ஏன்னா அவருடைய வேலைகள் பலமாக இருக்குது. இந்த நேரத்தில் பாராட்டலாதன்னு சொல்லி அவர் கவனத்தை சீரழிக்கோ, நேரத்தை வீணடிக்கோ நாங்கள் விரும்பலை. அவருடைய பணியை அவர் பாட்டு செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு வருஷம் அவர் நிம்மதியாக வேலை பார்த்து இந்த நாட்டுடைய தலையாய பிரச்சனைலாம் தீர்த்துட்டு வரட்டும். அப்புறம் நாம் நிச்சயமாக எல்லாமான விளையாட்டு நம்ம எடுக்கக்கூடாது இல்லை, அவர் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றது தான் உண்மை. அவர் கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து அது மாபெரும் புரட்சி ஒன்றை உருவாக்கி விடுவார். வந்ததே புரட்சி, இனி செய்ய போகிறது மாபெரும் புரட்சி. இப்போ எல்லாருமே அரசு எதிர்பார்த்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படி எதிர்பார்த்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை பற்றி பலமுறை நாங்கள் அறிக்கைகளாக கொடுத்து விட்டோம், சென்சார் அதிகாரிகளோட பேசி பார்த்துட்டோம். மத்திய அரசுக்கும் நாங்கள் இதை பற்றி வேண்டுகோள் கொடுத்து லெட்டர்லாம் அனுப்பிச்சிட்டோம். இது முற்றிலும் மிக தவறான அணுகுமுறை. அது சாருடைய நான் எங்கள் விஜய் சார் படம் ஜனநாயகன்றக்கா பேசல, எந்த படம் இப்படி பாதிக்கப்பட்டாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 500 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட திரைப்படம், ஒரு 1000 கோடி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம், ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி நசுக்கிறீங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய் தொழிலாளர்களுக்கு வர வேண்டிய பணம் பாக்கி நிற்குது, தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நிற்குது. இதுபோல் எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஒரு 80 கோடி ரூபாய் பணத்தை அதில் கொடுத்துட்டு வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி இது ஒரு தனிநபர் பிரச்சனையாலாம் யாருமே இதை பார்க்க வேண்டாம். இது ஒரு தொழில், இது ஒரு 100 குடும்பங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அன்ற முறையில் மத்திய அரசும் சென்சார் போர்டும் இது ஒரு தொழிலாக கருதி இதை பார்க்க வேண்டும். உங்களுடைய அரசியல் விளையாட்டுக்கான களம் இதுவல்ல, இது வேறு, இது தொழில் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். இது நிச்சயமாக இது மத்திய அரசு உடனடியே தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணுன்றது மொத்த இண்டஸ்ட்ரியோட வேண்டுகோள். ஜனநாயகன் படத்துக்காக மட்டும் கேட்கல, எந்த படத்துக்குமே இந்த மாதிரி ஒரு அநீதியை பண்ணிடாதீங்க. இது எந்த தயாரிப்பாளரும் தாங்க மாட்டாங்க. இந்த படத்தோட தயாரிப்பு, இந்த படத்தில் சந்திக்க போகிற நஷ்டம் என்பது அவர் கேரையில் ஒரு 5 வருஷம் சம்பாதிச்சது இழக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும் அவங்க. இது ஒரு தனிநபருடைய விஷயம் இல்லை, உங்களுடைய 1-to-1 ஃபைட்டுக்கான இடம் இது அல்ல அப்படின்றது நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம். இது ஒரு வியாபாரம், இது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி, இண்டஸ்ட்ரி மாதிரி. ஒரு 1000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி நீங்கள் க்ளோஸ் பண்ண என்ன நடக்குமோ அந்த மாதிரி இந்த 1000 கோடி ரூபாய் க்ளோஸ் பண்ணுறதும் அதை செய்யாதீங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரியாக பாருங்கள், எங்களையும் ஒரு தொழிலாக பாருங்கன்னு மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கிறேன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.